தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்குடி அருகே விசாலையன் கோட்டையில் உள்ள சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 3வது பட்டமளிப்பு விழா மற்றும் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவின் தலைமை விருந்தினராக தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் முனைவர் வே. இறையன்பு கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினராக அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ரவி பங்கேற்றார். மரியாதைக்குரிய விருந்தினர்களாக முன்னாள் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் எஸ். சுப்பையா தேவக்கோட்டை, ஆனந்தா கல்லூரி முதல்வர் முனைவர் ஜான் வசந்தகுமார், ஸ்ரீ சரதா நிகேதன் மகளிர் கல்லூரி செயலாளர் எத்தேஸ்வரி, சரதேஸ்வரி பிரியா மற்றும் லைஃப் கேர் பைட்டோ லேப்ஸ் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ராஜேந்திரன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இவ்விழாவானது கல்லூரி தாளாளர் முனைவர் சேது குமணன் மற்றும் முதல்வர் கருணாநிதி ஆகியோர் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வை கல்லூரி தலைவர் முனைவர் சேது குமணன் தொடங்கி வைத்தார். அவருடன் கோகிலம் குமணன், செயலாளர் சேது வள்ளியம்மாள் அறக்கட்டளை மற்றும் சென்னை சோகா இகிதா மகளிர் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் கண்மணி சுப்பிரமணியன், கல்லூரி இயக்குனர் முனைவர் சி. ஸ்டெல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர் இறையன்பு தனது உரையில், பட்டமளிப்பு என்பது கல்வியின் நிறைவல்ல, அது கல்வியின் துவக்கமே. உண்மையான கற்றல் இப்போதுதான் தொடங்குகிறது. வயல்கள், மக்கள் மற்றும் விவசாயிகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ச்சியான கற்றல் பயணமாகும். அதில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது பண்பாடு விவசாயத்தோடு தொடங்கியது. விவசாய புரட்சியின் பின்னரே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன என்று குறிப்பிட்டார். மற்ற விருந்தினர்களும் மாணவர்களுக்கு வளமான எதிர்காலம் கிடைக்க வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்களது பிஎஸ்சி வேளாண் பட்டங்களை உற்சாகமாக பெற்றனர். சிறந்த மாணவர்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது, சேது பாஸ்கரன் விருது, சேது ராணியம்மாள் விருது, டாக்டர் MS சுவாமிநாதன் விருது, முனிவர் அம்ரித்யா சென் விருது முதலிய சிறப்பு விருதுகளுடன் தங்க நாணயங்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. கல்லூரியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் சேவை செய்த பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் தங்க நாணயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவில் மாணவர்களின் குடும்பத்தினர், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் என விழாவில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் துணை முதல்வர் முனைவர் விஷ்ணுபிரியா நன்றியுரை வழங்கினார். வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக காரைக்குடியில் இருந்து பாலமுரளி கிருஷ்ணா.